இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிசிக் அட்ராக்ஷனை வச்சு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் அது அது இல்லாமல் நம்மளுக்கு குவாலிட்டிஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டர் அதுக்கு முதல்ல நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். நீங்கள் வந்து செல்ஃபாக எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் எந்த மாதிரி பர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இப்போ எல்லாம் ஜென்ரலாக வந்து சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன், இல்லை பார்ட்னரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனா உடனே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும், ஃபிசிக் வைஸ் எப்படி இருக்கணும், அப்புறம் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கணும், இல்லை என்ன ஒர்க் பண்ணணும், இல்லை இப்படி எப்படி ஐஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எழுதுங்க. அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. எழுதிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பர்சன் வேணும், எந்த ஏஜில் வேணும் முதற்கொண்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அவங்க கூட நீங்கள் இருக்க மாதிரி, அவங்க உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லெட் கோன்னு விட்டுருங்க. இந்த மாதிரி தான் பேசிக்காக சொல்லுவாங்க. பட் தட் டசன்ட் ஒர்க். இது வந்து அப்படி ஒர்க் பண்ணாது. சோல்மேட்டுன்றது அப்படி அவ்வளோ ஈஸியாக நடந்துராது. நீங்கள் சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணணும். உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு ட்ராமா கிடையாது, உங்களுக்கு ஹீலிங்லாம் தேவை கிடையாது. எந்த ப்ராப்ளமே நீங்கள் உங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஹை வைப்ரேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் மேக்னெட்டிக்காக இருக்கனால உங்களை தேடி நிறைய அப்ரோச் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி உங்கள் சைடு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஈக்குவலி ஒர்க் அவுட்டும் ஆகும். ஆனால் நிறைய பேர் இங்கே ட்ராமாவோடு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களால சோல்மேட்டெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை கிளியராக எழுதுங்க. வந்து ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கேரக்டர் எப்படி இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ஃபிசிக்கல் அதெல்லாம் வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபீச்சர்டாக இப்படி இருக்கணுன்றது சின்ன சின்ன விஷயம் இருக்குது. ஆனால் நான் ரொம்பலாம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா கேரக்டர் இப்படி இருக்கணும், என் நேச்சருக்கு செட் ஆகணும், பேசிக்காக ஃப்ரீடமாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரீடமாக இருந்தால் தான் பிடிக்கும். யாரும் என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு எல்லாம் சொல்லலாம், அவங்க சஜஷனாக சொல்லலாம். ஆனால் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாக எனக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறையா எனக்கு லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். உங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், அதுதான் மேட்ச் ஆகும். நீங்கள் ஃப்ரீடமாக இப்போ இருக்கீங்கன்னா, இண்டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸையை கொஷின் பண்ணாத மாதிரி ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அதை தெளிவாக எழுதுங்க. ஸோ அந்த உணர்வுலேயே நீங்கள் இருக்கும்போது அதே மாதிரி ஃபீலிங் அதே மாதிரி வைப்பில் இருக்கவங்க உங்ககிட்ட மேட்ச் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக கிளியராக இருக்கணும், டீட்டெயில்டாக இருக்கணும். இப்போ எழுதிட்டு எனக்கு இந்த மாதிரி பர்சன் தான் வேணும் எழுதிட்டு அதுக்கு அந்த எழுதுனதை உங்களுக்கு மேட்ச் ஆகணும். நீங்கள் ஆசைப்படுறது என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த ஆசைப்பட்டது நீங்களாக இருக்கணும். அந்த பர்சன் நீங்களாக இருக்கணும். அங்கே லிஸ்ட் அவுட் பண்ண அத்தனை குவாலிட்டிஸும் அத்தனை ஃபீச்சர்ஸும் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் ஃபிசிக்கே விட்டுடுங்க. மற்றபடி நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா கேரக்டர் குவாலிட்டிஸ், அது எல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கேரக்டரோடு இருந்துட்டு நீங்கள் வந்து அதை கேட்டிங்கன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட் அது அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாங் டேர்மில் லைஃப்பில் பிரச்சனை வராது. ஓகேவா? ஸோ அதனால் உங்ககிட்ட அந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், சப்போர்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும், எமோஷ்னலி அவைலபிளாக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக எழுதுங்க. சேம் அதை நீங்கள் ப்ரொவைடும் செய்யணும். நீங்களும் அதை கொடுக்கணும். சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு நான் ரிசீவ் மட்டுமே பண்ணிப்பேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அதுக்கு அந்த தகுதியாக அது கண்டிப்பாக நான் வந்து ரிசீவ் பண்ணுற